உலகம் பிறந்ததிலிருந்து இசை என்றது பொதுவானது. உலகத்தில் மனிதர்கள் சிறப்பானவர்கள். மனிதனால் முடியாது, எதுவும் முடியாது. மனிதனை மதிக்கணும். இசை என்றது உலகத்துக்கே பொதுவானது, சமதர்மம். ஆல் இண்டியா ரேடியோ இல்லாமல் போது, டப்பால்கார் இல்லாமல் போது, பேப்பர் இல்லாத போது, டிவி இல்லாத போது, ஃபோன் இல்லாத போது, ஏரி கொட்டை கொடர்கத்தால் தீப்பந்தம் கொளுத்திட்டு மேலாச்சு போனால் மிருகமெல்லாம் ஓடும். ஊரில் இருக்கிற ஜனமெல்லாம் சமூகமெல்லாம் நல்லா இருக்கும். அதில் பறிஞ்சான், பேசு பறிஞ்சான், பற அறிஞ்சான், சொல்லறிஞ்சான், சொல்கிறது, பேசுறது, கொல்றது, செய்தி தெரிவிக்கத்தான் பறை. வீரப்பறை, செய்திப்பறை, பாரப்பறை, கல்யாணப்பறை, சாவுப்பறை, திருவிழாப்பறை, பங்களாப்பறை, புலிவேசப்பறை, அமினாப்பறை, ஒன்றிப்பறை, நகராட்சிப்பறை, முகரம் பறை, முரசுப்பறை, ரம்ஜான் பறை. பறைக்கு ஜாதிக்கு சம்மந்தமே கிடையாது. சிங்கப்பறை, புலிப்பறை, ஏனப்பறை, மயில்பறை, சினிமாப்பறை. சினிமாவில் பறை வாசிக்கிறாங்கன்னா பறை வாசித்தா பேண்டு வாசிக்கலாம், பறை வாசித்தா தப்பலா வாசிக்கலாம், பறை வாசித்தா மெர்ஜிங் வாசிக்கலாம், பறை வாசித்தா டவுல் வாசிக்கலாம். பறை இசை தான் தாய் இசை. அதில் வாசிக்கிறது ஒரு அடின்னா 1000 அர்த்தம் இருக்குது. 1000 இசை சேரும் ஒரு அடிலாம். விதவிதமாக இருக்குது. கல்யாணத்துக்கு ஒரு அடி, சாவுக்கு ஒரு அடி, திருவிழாவுக்கு ஒரு அடி, பங்களாவுக்கு ஒரு அடி, புதுவாசுக்கு ஒரு அடி, மிருகத்தை ஓட்டுறதுக்கு ஒரு அடி, ஜனங்களை திருப்தி பண்ணுறதுக்கு ஒரு அடி, ஜனங்கள்லாம் உருவாக்குறதுக்கு. இசை இல்லைன்னா உலகமே கிடையாது. இசைக்கு மயங்காதவங்க மனிதனுக்கே சமானம். ஆனால் பறை இசைன்றது ரத்தத்தோட உணர்வோட ரத்தத்தோட கலந்த இசை பறை இசை தான். நீ எந்த இசைனா வை, அதுக்கு பின்னால் தான் வரணும். காரணம் என்னென்னா இந்த இசை அந்த மாதிரி இசை. அதனால்தான் இளையராஜா கையில் எடுத்தார், மியூசிக் டைரக்டர் எடுத்தார், தேவா எடுத்தார், ரகுமான் எடுத்தார் பறை இசையை. அதே மாதிரி பிரதமரே வாசித்தார் ஒரு டைம், ஜெய்ஸ் ஒன்று அந்த நகரா வாசித்தார் பறை இசை வாசிக்கிற மாதிரி. அதனால் சேரி என்று சேர்ந்து வரணும். வடச்சேரி, பாண்டிச்சேரி, அகரக்காச்சேரி, அகரஞ்சேரி, சத்துவாச்சேரி, பார்ப்பனச்சேரி, எடச்சேரி, பாண்டிச்சேரி, அகரக்காச்சேரி, அகரஞ்சேரி, கூடுவாச்சேரி, புதுச்சேரி, வடச்சேரி, அகரக்காச்சேரி, சேரின்னு சேர்ந்து வரணும். ஆனால் புதுச்சேரி, வடச்சேரி, பாண்டிச்சேரி இதெல்லாம் சேர்ந்து வாடுறது சேரி. ஆனால் மக்களுக்கு உணர்வோட இசை என்றது பறை இசை ஒண்டி தான். அந்த பறை இசை வாசித்தா எத்தனை ஜனமும் சேர்ந்துடலாம். அரசியலுக்காகட்டும், மத சம்மந்தப்பட்டதாகட்டும், கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஆகட்டும், எங்கேருந்தாலும் 100 அடி 200 அடி தொலை வந்தால் கூட அந்த பறை இசை ஜனங்களை இழுத்துன்னு வந்துடும். ஆனால் பறை இசை வெல்லவே முடியாது. ஆனால் பறைன்றது ஒரு செய்தி தெரிவிக்கிறதா பறை. அது ஒரு ஜாதியை வச்சுட்டா அதுக்கு ஒரு பிசிஆர் செக்ஷனே போட்டு வச்சுக்கலாம். பறைன்னு சொன்னால் 4 பேர் 4 கேஸ்ட்டுக்காரு அதுக்கு சொல்லணும் சாட்சி. ஆனால் பறைன்றது உயர்ந்த சொல். ஆதி காலத்துலேருந்து ஆதி தமிழன் என்னைக்கு பிறந்தானோ, உலகம் என்னைக்கு பிறந்துச்சு மனிதன் அன்னிலேருந்து இந்த பறை இசை மேன்மையாக இருக்குது. இப்போ மேன்மையாக ஆகிட்டு இருக்குது. சினிமா துறையிலெல்லாம் பறை இசை தான் நிறைய வாசிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், சமதர்மமாக இருக்கணும், என்றைக்குமே மனித நியாயத்தோடு இருக்கணும். பணம் நாம தான் சமாளிக்கிற வழியா, பணம் நம்மளே சமாளிக்கல. மக்கள் ஒத்துழைப்பு இல்லாத எந்த பணமும் வராது. இறக்க போகிற வழியோ பிறகு போகிறதில்ல. செத்துட்டா ஒன்றும் கிடையாது. அதை முதல்ல போனான்ன்றான், டெட் பாடின்றான், பேர் சொல்ல மாட்டேன்றான். அதனால் கண் தானம், உடல் தானம்லாம் கொடுத்துருக்குறேன். நான் கண்டு உடல் தானம் பண்ணியிருக்கேன். வருஷத்துக்கு 2 டைமு ரத்தமும் கொடுக்குறேன். என் உடம்பு இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும், மனித நாயத்தோடு இருக்கணும். நன்றி, வணக்கம். உன் பேர் எந்த ஊர்? குடியாத்தம், கௌதம்பேட்டை, திருவள்ளூர் இல்லம், கௌதம்பேட்டை, கஸ்பா, குடியாத்தம். என்னால் பெரியார் சிலை வச்சுக்கிறேன், அண்ணா சிலை வச்சுக்கிறேன், திருவள்ளூர் சிலை வச்சுக்கிறேன், காமராஜ் சிலை வச்சுக்கிறேன், புத்தர் சிலை வச்சுருக்கேன், அம்பேத்கர் சிலை வச்சுக்கிறேன், மனிதநாய தலைவர்கள்லாம் வச்சுருக்கேன், மனிதநாய கல்வெட்டெல்லாம் வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச வரலும் இப்போ 64 வயசு ஆகுது. இன்னும் சமூகத்துக்கு இன்னும் நல்லது செய்யணும்னு செஞ்சுருக்கிறேன். ஆனால் வருஷம் பொங்கல் விழா செய்கிறேன். அந்த பொங்கல் விழாவில் கலந்துங்க, மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், இந்த மாதிரி விழாவெல்லாம் செய்கிறேன். கலந்து கொள்ள வேண்டியது. நன்றி, வணக்கம். உன் பேர் சொல்லவே இல்லையா? தசரதன். என் பேர் ஆதி தமிழர் தசரதன். என்ன இப்போ ஆசைப்படுறேன்? எதுக்காக ஆசைப்படுறேன்? எதுக்காக ஆசைப்படுறா? கலைமாமணி விருது கொடுக்கணும். 4 தலைமுறையாக வேலை செய்யணுங்கிறேன். அரசாங்கத்துக்கு அப்பப்போ எழுதி போடுறேன். கலை சுடர்மணி கொடுத்துக்கிறாங்க, கலைமாமணி கொடுக்கணும், எனக்கு பென்ஷன் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு 65 வயசு ஆகுதுங்க. இப்போ தொழிலை நிறைய பேர் கற்றுக் கொடுத்தேன். ஒரு 1000 பேர் கற்றுக் கொடுத்தேன்.
கோல் வரையும் கற்றுக் கொடுத்தேன், மேளமும் கற்றுக் கொடுத்தேன், பேண்டும் கற்றுக் கொடுத்தேன், ஜோடி பேரும் கற்றுக் கொடுத்தேன். எல்லாரும் ஒரு 1000 பேர் கற்றுக் கொடுத்து நல்லா இருக்கிறாங்க, 1000 குடும்பம். எனக்கு கலைமாமணி விருது கொடுத்தா அந்த ஆட்சியில், ஐயா முதலமைச்சர் ஆட்சியில், ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் எனக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்தாருன்னா எங்கள் குடும்பம் நன்றி சொல்லும், ஜனங்களும் வந்து என்னை மரியாதை கொடுக்குறாங்க சமதர்மமாக. நீங்கள் வந்து கலைமாமணி கொடுத்தீங்கன்னா எனக்கு பின்ஷன் ஏற்பாடு பண்ணிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து செய்யுங்க ஐயா. இன்னும் அடுத்த டைம் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அடுத்த இது கூட உங்கள் பையன் தான் வாரிசாக வரப்போகிறாரு, உங்கள் பையன் தான் வரப்போகிறாரு, நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. கலைஞர் செஞ்ச பணி நிறையா செய்கிறீங்க. கலைஞர் பண்பாடில் நிறையா போயின்னுக்கிறீங்க. அண்ணா பண்பாடு, பெரியார் பண்பாடு, இந்த மாதிரி தலைவருங்க பண்பாடில் நல்லா போயின்னுக்கிறீங்க. எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு தசராதுங்க. நான் ஆதி தமிழன், ஏழ்மையானவன் தான். ஏழ்மையான தானே சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து இந்த பறை இசை வாசிக்கிட்டு இசுன்னு போயிட்டாரு. இப்போ வந்து வேறு தொழில் எதுவும் செய்ய முடியல என்னால். அது வந்து நீங்கள் தான் தயவு செஞ்சு இந்த கலைமாமணி விருதும் அந்த பிஞ்சினும் செய்யணும் ஐயா. நன்றி, வணக்கம்.